ஒரு நாய் அதிகபட்சம் ஆவரேஜா 10 to 15 வருஷம் தான் உயிர் வாழும்னு சொல்றாங்க. ஆனா போருக்கு போன தன்னோட எஜமா இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு, அவர் எப்படியாச்சும் தான் உயிர் போறதுக்குள்ள கடைசியா ஒரு தடவையாச்சும் பாத்திரணும்னு அவர் மேல வச்ச அன்புக்காக 20 வருஷத்துக்கு மேல தான் உயிரை கையிலேயே புடிச்சு வச்சு 20 வருஷத்துக்கு அப்புறம் அவர் திரும்பி வந்து உயிரோட தான் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட விசுவாசத்தை அன்பா அவருக்கு செலுத்தி அதுக்கப்புறம் தான் தன்னோட உயிரை சந்தோஷமா ஒரு நாய் விட்டுச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நான் ரீசெண்டா ஒடிசி மூவியை பார்த்தேன். அதுல ஒடிசின்னு ஒரு குறுநில மன்னர் தன்னோட குடும்பம், ஃப்ரெண்ட்ஸு, தன்னோட நாட்டு மக்கள், தான் வளர்த்தன நாயின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு போருக்கு போறாரு. அங்க போய் அந்த போரை ஜெயிக்கவே 10 வருஷத்துக்கு மேல ஆயிருது. அண்ட் ஒடிசி உயிரோட திரும்பி வருவாருன்னு அவர் நாட்டு மக்களும் அவர் குடும்பமும் அவரோட நண்பர்கள், ஈவன் அவர் வளர்த்த நாய், சாரி அது பேரு ஆர்கஸ், அதுவும் அவர் வருவாருன்னு நம்பிக்கையோட காத்திருக்கு. அந்த போர்ல ஜெயிச்சுட்டு திரும்பி வரும்போது தலைவர் ரூட்டு மாதிரி தொலைஞ்சு போயிடுறாரு. அதே நேரத்துல அவரோட பக்கத்து நாட்டு குறுநில அரசனுங்கெல்லாம் அவரோட நாட்டை கைப்பற்றணும்னு நினைக்கிறானுங்க. அது மட்டும் இல்ல, இவனுங்க அவரோட ஒய்ஃபையே கைப்பற்றணும்னு நினைச்சு அவரோட அரண்மனையிலே சாப்பிட்டு சரக்கடிச்சு ஜாலியா சுத்திட்டு இருக்கானுங்க. இந்த நாய்கள்ல ஒரு நாய் நம்ம ஆர்கஸ் அடிச்சு வெளியே போட்டுருது. அதுக்கப்புறம் நம்ம தலைவன் பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள்னு கடந்து தன்னோட நாட்டுக்கு வந்து சேர்ந்துறாரு. தன்னோட நாட்டுல இருந்து அரசனா போருக்கு போனவர் அந்த போரையே ஜெயிச்சுட்டு பல கஷ்டங்களை தாண்டி, பல பிரச்சனைகளை தாண்டி 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிச்சைக்காரன் கெட்டப்ல ரீஎன்ட்ரி கொடுக்கிறாரு. அவரோட நண்பன், அவரோட மக்கள், ஈவன் அவரோட மனைவின்னு அங்க அரண்மனையில் இருந்த யாருக்குமே அவர் அடையாளமே தெரியல. ஆனா வாசல்லையே உயிருக்கு போராடிட்டு படுத்துட்டு இருந்த அவரோட ஆர்கஸ் அவரோட பார்வையிலேயே கண்டுபிடிச்சிருச்சு தான் எஜமா திரும்பி உயிரோட வந்துட்டாருன்னு. ஆர்கஸ் ஓடல, அவர் மேல தாவல, சந்தோஷத்துல குறைக்கவும் இல்லை. ஈவன் அதெல்லாம் பண்ண நம்ம ஆர்கஸ்க்கு தெம்பும் இல்லை. யாருக்காக இத்தனை வருஷம் காத்திருந்ததோ அவருக்கு தன்னோட அன்பையும் விசுவாசத்தையும் அதோட வாழ்நாள மெதுவா ஆட்டி காமிச்சு தன்னோட கண்களை அமைதியா மூடிச்சு ஆர்கஸ். இந்த ஒரு சீன் லாயல்ட்டினா என்னன்னு ரொம்பவே புரிய வச்சுது. உண்மையான அன்புக்கு நேரமும் தூரமும் ஒரு தடையே இல்லை. ஈவன் சில மனுஷங்களை விட பல நாய்கள் நம்பிக்கையை அதிகமாகவே காப்பாற்றும்.